வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோதை நாயகி. பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுடெல்லியில் மொத்தம் 33,500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடக்கி வைத்து வேறு பல திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். நாடு முழுவதும் ஆக்கிரமிப்பு மற்றும் ஊடுருவலுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை தொடர்கிறது என்று மத்திய உள்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நேற்று ஹரித்வாரில் நடைபெற்ற உத்தராகண்ட் மாநில அரசின் 4ஆம் ஆண்டு நிறைவு விழாவில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு நாட்டில் உள்ள அனைத்து பெண்களுக்கும் தேசிய மகளிர் ஆணைய தலைவர் திருமதி விஜயா ரஹத்கர் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். பெண்களின் பாதுகாப்பையும் கண்ணியத்தையும் உறுதி செய்வதற்கு நாட்டில் மிகவும் வலுவான சட்டங்கள் உள்ளன என்றும் பெண்கள் தன்னம்பிக்கையுடன் முன்னேற வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். புதுச்சேரி உழவர்கரை தட்டாஞ்சாவடியில் தகவல் தொழில்நுட்பத்திற்கான பிரத்யேக சிறப்பு பொருளாதார மண்டலத்தை அமைக்க மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. 1,250 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்பட உள்ள இத்திட்டத்தின் மூலம் புதுச்சேரியை தொழில்நுட்ப நிறுவனங்கள் மற்றும் உலகளாவிய முதலீட்டாளர்களுக்கான ஒரு சிறந்த இடமாக உருவாக்க முடியும். உழவர்கரை நகராட்சிக்கு உட்பட்டோர் வீட்டு வரி, சொத்து வரி மற்றும் சேவை வரி செலுத்தும் வகையில் இன்று பாக்கமுடையான்பட்டு மெயின் ரோட்டில் அமைந்துள்ள அரசு ஆரம்ப பள்ளியில் சிறப்பு வரி வசூல் முகாம் நடைபெறுகிறது. மேலும் தட்டாஞ்சாவடி விவிபி நகர் வீட்டு வரி வசூல் மையத்திலும் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை மக்கள் நிலுவையில் உள்ள தங்களது வரிகளை செலுத்தலாம் என்று உழவர்கரை நகராட்சி ஆணையர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆல் இங்கிலாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.